கூட்டத்தை எதிர்கொண்டு போகிறது எதற்கு அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் 8ஆம் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் நானும் இயேசு முதலாம் வருகையில வந்த பிறகு இனி மறுபடியும் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியா நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அகில உலகத்திலையும் வரலாற்றையும் சரித்திரத்தையும் இந்த காலத்தையும் இரண்டாக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். எல்லாரும் எடுத்தீங்களா? மத்தேயு 21:4 பாடி சேர்ந்து வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இந்த சம்பவம் இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு சில நாட்களுக்கு, சில தினங்களுக்கு முன்பு எருசலேமுக்கு வெளியே ஒரு இடத்திலிருந்து அவர் எருசலேம் நகரத்துக்குள் இயேசு வந்தார், பவனியாக வந்தார். இது கிறிஸ்துவின் பவனி என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு கழுதையின் மேல் ஏறி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆண்டவர் செய்த இந்த செயல் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு தன்னை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த ஒரு அடையாளத்தை அவர் செய்தார். யூதர்கள் தேவனை அறிந்து கொள்ள பல வகைகளிலே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தான் யூதர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்ற நபர் என்பதை தம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் ஆதி முதல் கொண்டு தேவன் இயேசுவின் வருகையை, பிறப்பை முன் அறிவித்திருந்தார். யூதா கோத்திரத்திலே இயேசு பிறப்பார் என்று ஒரு அடையாளம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. இதுல நான் சொல்லுகிற எந்த அடையாளமும் நமக்குரியதல்ல, யூதர்களுக்கு உரியது. ஏன்னா இயேசு பிறந்து 2000 வருஷம் ஆகிவிட்டது. யூதா கோத்திரத்திலே இயேசு பிறப்பா என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தது. இயேசு கிறிஸ்துவும் யூதா கோத்திரத்தில் தான் பிறந்தார். ஆனாலும் யூதர்கள் இயேசுவை அறியவில்லை. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னறிவித்தார். ஒரு நட்சத்திரம் உதிக்கும். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததியிலே இயேசு வருவார் என்பது யூதர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. இயேசு பிறந்த பொழுது அந்த நட்சத்திரம் உதித்தது. யூதர்கள் ஜனங்களுக்கு ஒருவேளை அந்த நட்சத்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஆகவே தேவன் சாஸ்திரிகள் என்று அழைக்கப்படுகிற விஞ்ஞானிகளை கொண்டு அந்த அரண்மனைக்கு அவர்களை அனுப்பி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த நட்சத்திர செய்தியை வாசிக்க வைத்து அந்த நட்சத்திரம் வழிகாட்டினபடி அவர்கள் சென்றது. இதெல்லாம் யூதர்களுக்கு தெரிந்திருந்தும் இயேசுவை இன்னார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள இயலவில்லை. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவார், தாவீதின் குடும்பத்தில் இயேசு பிறப்பார் என்று இஸ்ரவேலுக்கு முன் அறிவிக்கப்பட்டது, அடையாளமாக சொல்லப்பட்டது. தாவீது
தாவீதின் குடும்பத்தில் வந்த யோசேப்பு நாசரேத் என்ற ஊர்ல குடியிருக்கிறார். நாசரேத் ஊர்ல இயேசு பிறப்பார் என்றால் தாவீதின் குடும்பம் என்று அறிய முடியாது என்பதற்காக அவசரமாக உலகத்திலே சட்டத்தை போட்டு அவரவர் அந்தந்த ஊர்களுக்கு போக வேண்டும் என்ற குடிமதிப்புங்கிற அந்த சட்டத்தை உருவாக்கி மக்கள் தொகை கணக்கெடுக்கிற அந்த சட்டம் போட்டு யோசேப்பை சரியான நேரத்தில் பெத்லகேமுக்கு ஆண்டவர் அனுப்பி தாவீதின் சொந்த ஊராகிய பெத்லகேமிலே இயேசுவை பிறக்க பண்ணி யூதர்களை விளங்கிக் கொள்வார் என்று தேவன் நினைத்தார். ஆனால் அவர்களோ அதையும் அறிந்து கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானகரை தேவன் அனுப்பி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று, இப்ப இந்த எலெக்ஷன் நேரத்தில் பாத்தீங்கன்னா தலைவர்கள் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வர ஜீப்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னார் வருகிறார், பேச வருகிறார். அதே போல யோவான் இயேசுக்கு முன்னால ஊரா போய் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் யார் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் எந்த ஒரு செய்தியை அவன் சொல்லி நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யார் மேல் பரிசுத்தர் வந்து இறங்குவாரோ அவர்தான் மேசியா என்பதையும் அடையாளத்தை சொல்லி யூதர்களுக்கு இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பரிசுத்தாவின் அவர் மேல் வந்து இறங்கினதை கண்டான், மற்றொரு இடத்துல சொன்னான். அந்த அடையாளத்தையும் யூதர்கள் நம்பவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அநேக ஓமைகள் எக்ஸாம்பிள் சொல்லுவார், கதைகள் சொல்லுவார். வசனத்திலே அந்த விளக்கங்களை ஓமைகளை கொண்டு சொல்லுவார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது, விதைக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்படி ஓமைகளை குறித்து பேசுவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதத்தில் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு வந்த பொழுதும் அதே சொல்லி ஓமைகளை பேசினார், ஓமைகளை கொண்டு ஜனங்களுக்கு போதித்தார். அப்பவும் ஜனங்கள் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்ளவில்லை. இவர் மேசியாதான். மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன் என்று தீர்க்கதரிசியாக எரேமியா மூலமாக தேவன் சொல்லி வைத்திருந்தார். இயேசு உலகத்தில் வந்த பொழுது ஊழியம் ஆரம்பிக்கிற நாட்களிலே தம்முடைய சீஷர்களாகிய அநேகரை மீன் பிடிக்கிறவர்களிலிருந்து அழைத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினால் ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் அவர்கள் வாசித்திருந்தார்கள் ஒழிய அந்த அடையாளத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்படி ஏராளமான அடையாளத்தின் மூலமாக தான் தேவகுமாரன் என்றும் தான் யூதருக்கு இரட்சகர் மீட்பர் என்று சொல்லியும் அவர்களுக்கு அடையாளத்தின் மூலமாக பிரசங்கத்தின் மூலமாக தீர்க்கதரிசனத்தின் மூலமாக பலமுறை சொன்னாலும் அவர்கள் அறிந்து கொள்ள இயலவில்லை. மீண்டும் ஒரு அடையாளத்தை அவர் சிலுவையில் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அடையாளத்தை அவர் செய்தார். அதுதான் கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் நுழைகிற ஒரு பவனி. யூதர்களுக்கு இது ஒரு அடையாள சின்னம். சகரியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீயோன் குமாரத்தியே எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் எருசலேமை பார்த்து சொல்ல, உன் ராஜா வருகிறார், உன் ராஜா வருகிறார். ஆண்டவர் ஆரம்ப காலத்திலே இருந்து எபிரேயனாகிய ஆபிரகாமை அழைத்தது முதல் தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ராஜாவாகவே வாழ்ந்து வந்தார். தேவனே அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். மோசேயை ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு தேவனுடைய ஊழியக்காரனை ஒருவரை தலைவராய் ஏற்படுத்திக் கொண்டு அரசாங்கம் ஏற்படுத்தாமல், ராஜாங்கம் ஏற்படுத்தாமல், அரசியல் சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தாமல், எந்த ஒரு ராஜ முறை ஏற்படுத்தாமல் ஆண்டவரே ராஜாவாய் இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களை ஆட்சி செய்து வந்தார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா
சாமுவேல் காலத்தில் ஜனங்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அந்த தேவன் ராஜா வேண்டாம், எங்களுக்கு மற்ற தேசத்தில் இருக்கிறவனை போல ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று நம்முடைய தேவனை ராஜாவாய் இராதபடி அவர்கள் புறக்கணித்தார்கள். நம்ம ஆண்டவர் ராஜாவா இருந்தார்னா நீங்க பாத்தீங்கன்னா ராணுவம் கிடையாது. என்னைக்கு சவுல் ராஜா வாங்கணும் அன்னைக்கு தான் இஸ்ரவேல என்ன உருவானது, ராணுவம் வந்தது. அது வரைக்கும் ஆண்டவரே போர் செய்தார், பல முறை யுத்தம் நடந்தது. ஒரு யுத்தத்திலேயாவது ஆண்டவர் யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யவில்லை. ஆண்டவரே முறியடிப்பார், இவர்கள் போய் வெட்டுவார்கள், அவ்வளவுதான். வானத்திலிருந்து கல்மழையை பெய்ய பண்ணுவார், குளவிகளை அனுப்பினார். ஒரு இடத்துல ஆண்டவர் சவுண்ட் சிஸ்டம், குதிரைகள் வர்ற மாதிரி, ரதங்கள் வர்ற மாதிரி, ராணுவம் வர்ற மாதிரி அப்படி ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணார், எல்லார் காதுக்கும் கேட்கும்படி செய்தார். அங்க ராணுவமும் இல்லை, குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை, எது மட்டும் கேட்டுச்சு, சவுண்ட் மட்டும் கேட்டது. எல்லா எதிரிகளும் ஓடி போய் விட்டார்கள், எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். ஒரு இடத்துல தண்ணி, ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து அதுல அதிகாலை சூரியனை பிரகாசிக்க பண்ணி அந்த தண்ணீர் எதிரிகளுக்கு என்னவா தெரிந்தது, ரத்தமாய் தெரிந்தது. அவர் யுத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், யுத்தம் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு பல முறை கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு ராஜாவாய் இருப்பார். ஆனால் நீ ஒன்றும் செய்ய வேண்டும். அவர் சொல்வார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் யாருடையது, என்னுடையது. ஏனென்றால் அவர் ராஜாவாய் இருக்கிறார். ஆனால் நம்ம யூத ஜனங்களோ மனிதர்களோ சொன்னார்கள், நீ எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டாம், மற்ற தேசத்தை போல எங்களுக்கு மனித ராஜா வேண்டும் என்று ராஜாவை கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னையே அவர்கள் தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கையில உயர்தல்ல செலுத்துவோமா? உங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு, உங்களை யாராவது யார் வீட்டுக்கா நீங்க போயிருக்கும் போது உங்க வீட்டுக்கு வராது என்று சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் அந்த வீட்டுக்கு போவீங்களா? போவீங்களா, போக மாட்டீங்களா? போகவே மாட்டோம். உயிரே போனாலும் சரி, என்னென்ன உன் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னா உன் வீட்டுக்கு நான் வருவேன் பாரு, வரமாட்டேன்னு சொன்னார். ஆண்டவர் அவர்களை, யூதர்கள் அவரை ராஜாவாயில்லாத தள்ளினார்கள். அவர் கழுதை ஏறி போகும்போது சொல்லுகிறார், இதோ உன் ராஜா வருகிறார். கையில உயர்தலை செலுத்துவோமா? அவர், நீங்க அவரை தள்ளினாலும் அவர் தள்ளாதபடி, நம்ம தள்ளினதை அவர் ஏற்றுக்கொள்ளாதபடி அவர் உன் ராஜா வருகிறார். நீ ஒரு காலத்தில் வேண்டாம் என்று தள்ளினாய், ஆனால் ஆண்டவர் தள்ளவில்லை. உன் ராஜாவாகிய நான் உன்னிடத்தில் மீண்டுமாய் வருகிறேன் என்று சொல்லி அவர் ராஜாவாய் பாவனி வந்தார். கையில உயர்த்தி சத்தமாக அவர் கோவேறு கழுதையில வந்தார். கழுதைன்னா நம்ம ஊர் கழுதை அல்ல. கோவேறு கழுதை என்பது குதிரையை விட சற்று உயர குறைந்தது. நம்ம ஊர்ல சுற்றி பொதி சுமக்கிற, வெயிட் சுமக்கிற இந்த கழுதையை விட சற்று உயரமானதுதான் என்ன கழுதை? கோவேறு கழுதை. கோவேறு கழுதைனா தமிழ் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. கோ என்றால் ராஜா, கோ என்றால் ராஜா, கோ ஏறுகிற கழுதை, அதான் கோவேறு கழுதைன்னு பேர். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? ராஜா ஏறுகிற, ராஜாக்கள் அந்த காலத்துல இந்த கழுதையில தான் ஏறுவார்கள். கோவேறு கழுதை பேரே ராஜா ஏற கழுதைன்னு பேர். நம்ம ஒரு கழுதையெல்லாம் சில ஜீசஸ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கழுதை மேல இயேசுவை நடிக்கிறவர் உட்கார வச்சு கொண்டு போவாங்க, நடக்க முடியாம தள்ளாடிட்டு போவோம். அது அல்ல, இது ராஜாக்கள் ஏறுகிறதானே உயரமான, குதிரையை விட சற்று குறைவான, அந்த காலத்துல வாகனமாக அந்த இஸ்ரவேல், அந்த உலகங்களிலே அப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அந்த கழுதையில ஏன் ராஜா ஏறுற கழுதையில ஏறி போனார் என்றால் அவர் ராஜாவாய் போகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆகவே ராஜாவாக நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து போனதை நம்ம அங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா உண்டாவதாக. இது ஒரு அடையாளமாக கர்த்தர் செய்து காண்பித்தார். எப்படி ஞான ஸ்நானம் அடையாளமோ, திருவிருந்த ஐக்கியத்தில் அப்பமும் திராட்சரசமும் இயேசுவின் சரீரத்துக்கு ரத்தத்துக்கு அடையாளமாகவோ, அதே போல இந்த கோவேறு கழுதை பவனியானது இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருகிறார் என்பதற்கு ஒரு அடையாள சின்னமாக ஆண்டவர் செய்து காண்பித்தார். கையில உயர்தலை
செலுத்துவோமா? ஆனா ஜனங்கள் இந்த அடையாளத்தையும் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. இந்த டேட்டு கூட பைபிளில் எழுதியிருக்கிறது. எந்த நாளில் அவர் வருவார் என்பது, எந்த பண்டிகைக்கு முன்னால் அவர் வருவார், அந்த சரியான தேதி காலத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார். அது உங்களுக்கு தான் பைபிள் ஸ்டடியில அந்த டேட் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம கணக்கு பார்க்க நேரம் இருக்காது. யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கேயும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு பல விதங்களிலே தம்மை அவர் வெளிப்படுத்துவதற்கு அநேக அடையாளங்களை அவர் செய்தார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பைபிளை திரும்ப வேண்டும் சொன்னால் அதிலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு 15ஆம் வசனம், இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இவைகளை அவருடைய சீஷர்கள் முதற்கொண்டு துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறது. சகரியா 9:9 எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். கேள்விகளை செலுத்துவோமா? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஓசன்னா பாட்டு பாடினார்கள், இஸ்ரவேலின் ராஜா என்று பாட்டு பாடினார்கள், எல்லாம் முன்னடப்பார் பின்னடப்பார் எல்லாம் பாட்டெல்லாம் பாடி எல்லாம் கொண்டு போனாங்க. ஆனா எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், தீர்க்கதரிசனத்தில் எழுதியிருக்கிறபடிதான் செய்யறோம், இவெல்லாம் மேசியா என்று தெரியாமலே பாட்டு பாடி, தெரியாமலே ஆண்டவர் சோதனம் பண்ணி, தெரியாமலே அவரை கழுதலை ஏற்றிட்டு போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு பாடும்போது அர்த்தம் தெரியாமலே என்ன செய்துட்டு இருப்பாங்க, கையை ரெட்டி தோத்திரம் பாடுவாங்க. ஏன் பாடுறோம், இந்த பாட்டுல அர்த்தம் என்ன, கருத்து என்ன தெரியாமலே தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் அவங்களும் அன்னைக்கு செய்தாங்க. ஒண்ணும் தெரியல, ஆனா நடந்தது. ஆண்டவர் நினைத்தார் இந்த அடையாளத்தின் மூலமாகிலும் இவர்கள் தன்னை மேசியா தேவகுமாரன் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்த பொழுது அப்பொழுதும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தில் சொன்னபடி அடையாளங்கள் மூலமாக அதை செய்து காண்பித்தார். கையில உயர்த்தி செலுத்துவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டதை வைத்து சில காரியங்களை உங்களுக்கு சற்று விளங்கி சொல்ல விரும்புகிறேன். சகரியா 9:9 வாசிக்கிறோம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எப்படிப்பட்டவராய் வருகிறார்? அவர் நீதி உள்ளவர். நம்பர் 1, அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார் என்றால் அவர் நீதி செய்கிறவராக, நீதி செய்கிற தேவனாக, நீதி உள்ளவராக அவர் வருகிறார். நம் ஆண்டவர் எப்போதுமே நீதி செய்கிறவர், பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, தெரிந்தவங்க தெரியாதவர்கள் என்று நினைக்கிற தேவன் அல்ல. அவர் சரியாய் நீதி செய்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் நீ என்ன கிரியைகளை தேவனுக்காக செய்திருந்தாலும், என்ன நல்ல செயல்களை செய்திருந்தாலும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பதிலே அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? நீ செய்கிற எல்லா பிரயாசங்களையும் அவர் பார்த்திருக்கிறார். அவர் அதை மறந்து போவதில்லை. ஒரு கலசம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட தேவன் அதை கணக்கில் வைத்து அதை உனக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீ தேவனுக்காக என்ன செய்திருக்கிறாய், எதைகளை விட்டு கொடுத்திருக்கிறாய், என்ன தியாகம் பண்ணி இருக்கிறாய், எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். பேதுரு இயேசுவிடத்திலே கேட்டார், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், 100 மடங்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இம்மையிலையும் மறுமையிலையும் உனக்கு நான் நன்மைகளை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்தார். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? நம்முடைய தேவன் சரியாய் செய்கிறவர். அவர் எல்லாவற்றிலும் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நம்முடைய தேவனுடைய நீதி எப்படிப்பட்ட நீதி தெரியுமா? நம்முடைய குமாரனாகிய இயேசுவை நொறுக்கப்படுவதற்கு, அடிக்கப்படுவதற்கு, சித்திரவதை செய்யப்படுவதற்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருந்தார். நல்ல கவனித்து பாருங்கள்.
நியாயப்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டும். நம்மை அவர் மன்னிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த தண்டனையை யாரும் அனுபவிக்காமல் அவர் மன்னிக்க விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அந்த நீதி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன் குமாரனாகிய இயேசுவையே அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படிதான் அவர் நீதி செய்தார். இல்லை என்று சொன்னால் அவர் நீதி உள்ளவர் என்று நாம் எதுவும் நினைக்க முடியாது. ஒருவர் தவறு செய்தவனை தண்டிக்காமல் மன்னிப்பாரானால் அவர் நீதி உள்ள தேவன் அல்ல. அந்த தண்டனையை ஒருவரிடத்தில் கொடுத்து விட்டு மன்னிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் தப்பு செய்தா என்ன தண்டனைகள் உண்டோ அதுல 1 இன்ச் கூட 1% கூட இயேசுவுக்கு குறையவில்லை. அத்தனையும் அவர் மேல் வந்தது. அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். ஆகவேதான் மிகுந்த பாடுகளை கூட இயேசு கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. ஏசாயா 53 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நொறுக்க சித்தமானார். எவ்வளவு பாடுபட்டு அவருடைய நீதி என்பது இயேசு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரோ அது தேவனுடைய நீதியின் அடையாளமாக பிழிந்து எடுக்கப்பட்டார். வேர்வை ரத்தமாய் வெளியே வந்தது. ஆனாலும் தேவன் மனிதன் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் இயேசு பட்டுதான் ஆக வேண்டும் என்று அவருடைய ஜட்ஜ்மென்ட் சரியானது, அவருடைய நீதி சரியானது, அவருடைய தீர்ப்பு சரியானது. ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. மனிதனுக்கு பதிலாக தன் குமாரனை அவர் சித்திரவதை செய்ய ஒப்பு கொடுத்தார். தன் மகன் என்று அந்த உபத்திரவத்தை குறைக்கவில்லை, பாடுகளை குறைக்கவில்லை. அதே மனிதன் பாவம் செய்தால் என்ன அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் இயேசு அனுபவித்தார். நிந்தைகள், உபத்திரவங்கள், பரியாசங்கள், கிண்டல்கள், கேலிகள், எல்லா அவமானங்கள், அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது, எல்லாமே ஒன்று கூட விடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் என்ற அர்த்த காரணத்தினாலே தான் இது எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆகவேதான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இயேசு சொன்னார், எல்லா நீதியையும் நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஒன்றில் கூட நான் தவறி விடக்கூடாது, ஒன்றில் கூட குறைந்து விடக்கூடாது, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அவர் செய்தார். அவர் செய்கிற நம்ம செய்கிற எல்லாவற்றுக்கும் அவர் நீதி செய்கிறதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கையில உயர்ந்தல செலுத்துவோமா? நீ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யும் பொழுது உனக்கு ஒரு நீதி கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த ஊழியத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் தருவார். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறாய், வேலை செய்கிறாய், அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஒருபோதும் நீ செய்கிற வேலைக்கு வருமானம் வராதபடி எவர் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் வேலைக்காரர்கள் கூலிக்கு பாத்திரவான்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே. ஆமென், அல்லேலூயா. அவன் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்து உனக்கு பதிலளிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவர். அதே போல நீ தீமை செய்வாயானால் அந்த தீமையை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான்? அறுப்பார். அந்த தீமை திரும்ப வந்து சேரும். தாய் தகப்பன் செய்கிற சில தவறுகள் பிள்ளைகளை வந்து சேருகிறது. அருமையானவர்களே, நம்ம செய்கிற தவறுகள் நமக்கு தீமையான அறுவடையை கொண்டு வந்து விடாதபடிக்கு நாம் விதைக்கிறதிலே கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், இதெல்லாம் விதைக்கிற இந்த காரியத்தில் நமக்கு ஒரு நாள் அறுவடையை கொண்டு வரும். அது தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுப்பான் என்று சொல்லி இருக்கிறது. ஏன்? அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அந்த செயலும் அவர் சரியாய் நீதி செய்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவர். கையில உயர்ந்தல செலுத்துவோமா? சதமா சொல்லுவோம். அவர் நீதி உள்ள தேவனாய் இயேசு கிறிஸ்து வருகிறார். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது நீதி உள்ளவர். இரண்டாவது எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவருமானவர். அவர் ரட்சகர் என்பது அவர் ரட்சிக்கிற வல்லமையை குறிக்கிறது. அவர் ரட்சிக்கிறவர் என்பது ஜனங்களை ரட்சிப்பார். நம்ம எல்லாரும் அதுக்கு ஒரு ஆதாரம். இந்த வசனத்துக்கு ஒரு ஆதாரம் நீங்களும் நானும் தான் ரட்சிக்கிறவராக வந்து நம்ம எல்லாரையும் அவர் ரட்சித்திருக்கிறபடினாலதான் இந்த சபையில் நீங்க வந்து கூடி வந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படலைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். கர்த்தர் நம்மை ரட்சித்தார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை கர்த்தர் ரட்சித்தார். இந்த தீர்க்க தரிசனம் உங்களிலே நிறைவேறி இருக்கிறது. ரட்சிக்கிறவராக அவர் வருகிறார். வந்து கோடிக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் ரட்சிக்க போகிறார். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் ரட்சிக்கிறவர் வருகிறார். ஆமென். உன் வீட்டுக்குள்ளே ரட்சிக்கிறவர் வருவார். உனக்குள்ளே இருக்கிறவர் ரட்சிக்கிறவர். உன்னுடைய சமுதாயத்தை ரட்சிப்பார். நீ ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ரட்சிப்பார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிப்பார். உன் பெற்றோரை ஆண்டவர் ரட்சிப்பார். உன் சகோதரர்களை கர்த்தர்
கர்த்தர் ரட்சிப்பார். உன்னுடைய மனைவி அல்லது ஒரு புருஷனை கர்த்தர் ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கிறவராக ரட்சகராகவே வருகிறார். ஹல்லேலூயா. செலுத்துவோமா? தேவனுடைய வேலை, அவருடைய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். ஜனங்களை ரட்சிக்கப்பட வைப்பதே தேவனுடைய அநாதி திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. இந்த பட்டணமும் நிச்சயமாய் ரட்சிக்கப்படும். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் அவர் ரட்சிக்கிறார்? அவர் ரட்சிப்பதற்காகவே தன் உயிரையே என்ன செய்திருக்கிறார்? தியாகம் பண்ணி தன் ரத்தத்தையே கொடுத்து இந்த திருவண்ணாமலை பட்டணத்துக்காகவே தன் ரத்தத்தையே அவர் சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். இந்த மக்களுடைய எல்லா தண்டனைகளையும் இயேசு அனுபவித்திருக்கிறார். ஆகவே இந்த முழு பட்டணத்தையும் கர்த்தர் ரட்சிக்க சித்தம் வைத்திருக்கிறார். கையில உயர்ந்தலை சொல்லுவோமா? அவர் ரட்சிக்கிறவர். எந்த மனிதனையும் அவர் ரட்சிக்க முடியாது என்று யாரையுமே சொல்ல முடியாது. குடிகாரனை ரட்சிப்பார், கொலைகாரனை ரட்சிப்பார். திருநெல்வேலியில 7 கொலைகளை பண்ணார், ஜெயிலுக்கு போனார். அங்க ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு அவர் பேர் இப்ப மார்க்குன்னு சொல்லி ஊழியம் செய்துட்டு இருந்தார். கொலைகாரர்களையும் கர்த்தர் ரட்சிப்பார், கொள்ளையடிக்கிறவனையும் கர்த்தர் ரட்சிப்பார். அப்படி ரட்சிப்பு வல்லமைக்கு முன்னால எந்த மனுஷனும் நிலைநிற்க முடியாது. ஆமென். எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவி ஆனாலும் சரி, ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை குறைவே கிடையாது. சவுல் அநேகரை அந்த காலத்தில் உபத்திரவப்படுத்தினவன், அநேகரை கொலை செய்தவன், கொலை செய்ய சம்மதித்தவன், குற்றப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தினவர், அடித்து ஜெயிலில் போட்டவர். ஆனால் அந்த சவுலையும் கர்த்தருடைய வல்லமை ஒரு நாள் தொட்டு ரட்சித்து அவனை கொண்டு சபைகளை கட்டும்படியாக தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். கையில உயர்த்தி சத்தமாலையில செலுத்துவோமா? ஆண்டவரால் ரட்சிக்க கூடாத மனிதர்கள் உலகத்தில் ஒருவருமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பூசாரி தீவிரவாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி, ஆண்டவன் நினைச்ச ஒரு நொடி பொழுதுல, ஒரு செகண்டில் கர்த்தர் அவரை ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. நாம் அதை நல்ல விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாரையும் ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய பணக்காரர்களை ரட்சிப்பா. சில பேர் பணக்காரங்களை கண்டா சுவிசேஷம் சொல்றதே இல்லை. ஏன் ஐஸ்வர்யமா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வதில்லை? அப்படியா இருக்குது. அறிவுன்னு இருக்குது. அந்த வசனத்துல விளக்கம் நமக்கு தெரியாதனால நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு நாள் அதை பத்தி சொல்லணும். தேவன் ஐஸ்வர்யவானை ரட்சிக்கிறார். ஆமென். நீங்க வெளிநாட்டுகளை பார்த்து, நம்ம நாட்டோட அமெரிக்கா எல்லாம் நிறைய பணக்கார தேசம் தான். அங்கெல்லாம் நிறைய ஊழியர்களை ரட்சிக்கிறோம். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் சாதாரண ஆட்களும் இல்லை, எல்லாரும் கர்த்தர் ரட்சிக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இந்த ஏழைகளை நம்ம பார்த்துட்டு தான், ஏழைகளுக்கு தான் நம்ம ஆண்டவர் தெய்வம், அதுக்கு ஒரு வசனத்தை வைத்துக் கொள்வோம், தரித்திரருக்கு சுவிசேஷம். அதை வச்சுக்கிட்டு ஏழைகள் தான் ஐஸ்வர்யமான கண்டா சுவிசேஷமே சொல்றது கிடையாது. அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர்களுக்கும் இயேசு தேவை என்கிற ஒரு சூழ்நிலை வரும். பணம் இருக்கும், ஆத்துமா வெறுமையாகத்தான் இருக்கும். பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. பணத்துக்காக அல்ல இயேசு, மன சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக இயேசு அவர்களுக்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே எவருக்கும் இயேசு தேவை, எவரையும் அவர் ரட்சிக்க முடியும், எவருக்கும் ஆண்டவருடைய வல்லமை தொட முடியும் என்பது வேதத்தின் உண்மை, அனுபவபூர்வமான உண்மையான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நமக்கு முந்தின தலைமுறையில் வாழ்ந்தவர், இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். நம்ம நாட்டு ஆளுதான். தமிழ்நாடு எல்லாம் நடந்து ஊழியம் செய்தவர். அவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். வேத புஸ்தகத்தை நெருப்புல வைத்து கொளுத்தினவர். அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவரிடத்துல வியாதீசர் வந்து, ஐயா எங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா கை வைக்க மாட்டேன்னு மறுத்தாராம். ஏன் கேட்டிருக்கிறாங்க? இந்த கை அவருடைய வேதத்தை தீ வைத்து கொளுத்தின கை. இந்த கையை வச்சா நான் ஜெபம் பண்ணி உன் சுகம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாருங்க. அவர் பார்த்த இயேசுவை பார்த்தது போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் அவர் எதிர்த்தவர், அந்த குடும்பம் எதிர்த்தது. அவரே வேத புஸ்தகத்தை நெருப்பிலிட்டு கொளுத்தினவர். ஆனால் கர்த்தர் அவரை ரட்சிக்க சித்தமானார். எவரையும் ஆண்டவர் ரட்சிப்பார். எவ்வளவு முரட்டு குணம் உள்ளவனை கர்த்தர் ரட்சிப்பார். எவ்வளவு இடுமனை கர்த்தர் ரட்சிப்பார். எவ்வளவு பேர் ரவுடியை ஆண்டவர்
ரட்சிப்பார். அவரால் ஆகாதது, ரட்சிக்க முடியாத வல்லமை என்று நம்முடைய தேவனுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏனென்றால் அவர் ரட்சிக்கிறவர். பேரே என்ன பேரு தான்? ரட்சகர். அல்லேலூயா. இயேசு, யெஷுவா அப்படினால என்ன அர்த்தம்னா ரட்சகர். எவரையும் ஆண்டவரால் ரட்சிக்க முடியாது என்று சொல்லி நம்ம அப்படி தப்பா நீங்க விளங்கிக் கொள்ள கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட போறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் ரட்சித்து உங்களுக்கு முன்னே அவர்கள் பரலோகராஜ்யத்திலே போகும்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். இந்த பட்டணத்தை சந்திப்பார், ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவார். கூட்டம் கூட்டமாய் திரளான ஜனங்கள் இந்த ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். அப்போ நீங்க இன்னும் புரிந்து கொள்வீர்கள், இயேசு எவ்வளவு பெரிய ரட்சகர் என்பதை அந்நாளில் அந்நிய கண்கள் அல்ல, நம்ம சொந்த கண்களை காணும்படியாக தேவன் அற்புதம் செய்ய போகிறார். கையில உயர்த்தலை செலுத்துவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு அதிகமாய் விக்கிரக ஆராதனை செய்தவர்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? விக்கிரகமே கதி என்று கடந்தவர்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது இந்த பட்டணத்தை கர்த்தர் ரட்சிப்பதற்கு அவருக்கு லேசான காரியம், அது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. கையில உயர்த்தலை செலுத்துவோமா? அவர் ரட்சிக்கிறவர். மூன்றாவது எப்படிப்பட்டவர் வேதம் சொல்லுகிறது? தாழ்மை உள்ளவர். மூன்றாவது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். மனத்தாழ்மை உள்ள தேவன். நம்ம தேவன் எப்பொழுதும் எந்தவித இடத்திலையும் அவர் பெருமையாய் நடந்து கொள்வதில்லை. சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இதெல்லாம் இந்த அடையாளங்கள் எல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாவத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். அவர் தாழ்மை உள்ளவராய் இந்த உலகத்திலே வந்தார். தாழ்மை உள்ளவராய் அவர் வாழ்ந்தார். அவர் பிறந்தது பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இயேசு பிறக்கவில்லை. ஒரு சாதாரண மிடில் ஃபேமிலியில தான் கர்த்தர் பிறந்தார். தச்சனாகிய யோசேப்பின் வீட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அவர் அரண்மனையிலே பிறப்பார் என்று எதிர்பார்த்தார். ஏன்னா ராஜா என்று சொன்னால் யூதர்களுடைய பழக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதிகமான ராஜாக்கள் எங்க இருந்து தோன்றினார்கள் என்றால் ராஜ குடும்பத்திலிருந்து தான் தோன்றினார்கள். நல்ல கவனம். முதல் ராஜா சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது ராஜா யாரு? தாவீது. எந்த குடும்பத்தில் உள்ளவன் அவனா? சவுலுடைய மருமகன் தான். அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வந்தது. அவனுடைய மகனை பாத்தீங்கன்னா யாரை தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் சாலோமோனை தெரிந்து கொண்டார். அப்படி 20 சந்ததிகள் ராஜ குடும்பங்களிலேயே பிறந்து வந்ததுனால இயேசு ராஜாவாய் வருவார் என்று சொன்னால் கண்டிப்பா எங்க தான் பிறப்பார்? அவர் அரண்மனையில தான் பிறப்பார். யூதருடைய நம்பிக்கை. ஆனால் இயேசு அவர் தாழ்மை உள்ளவராய் வருவார் என்று சகரியாவில் வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவராய் அவர் வந்தார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம் என்னன்னா பெருமை. எதுவும் அந்த பெருமைக்கு ஒரு நாளும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்னன்னா என்னதான்? விக்கிரக ஆராதனை எல்லாம் எனது பெருமை. நேபுகாத்நேச்சாருடைய வாயில ஒரு வார்த்தை இருந்தது. தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 30ஆம் வசனமா? 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இது நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு பாருங்க அவன் என்ன சொல்றான்? என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு. கடவுளுடைய மகிமை அல்ல, யாருடைய மகிமை? என் மகிமை வெளிப்படணும். என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். எப்போது? இவன் சென்டென்ஸ் முடியல, இவன் வார்த்தை முடிக்கல. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொல்லிட்டு இருக்கும் போது, வாயில் இருக்கும் போது வானத்தில தேவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ரெண்டு பேர் வாயிலையும் வார்த்தை இருக்குது. யார் வாயிலெல்லாம் இருக்குது? at same time ராஜா நேபுகாத்நேச்சார் வாயிலையும் சென்டென்ஸ் முடியல. இப்ப எங்கேயும் வார்த்தை ஆரம்பிக்குது. என்ன சொல்ல முடியும்? தேவனுடைய வாயிலே வார்த்தை வருது. என்ன வருது? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, எது உனக்கு மகிமை நினைச்சியோ, எதை நீ பெருமையா நினைச்சியோ,
நினைச்சியோ அது உன்னை விட்டு என்ன செய்துச்சு? நீங்கிட்டு. இன்னைக்கு மனிதன் எவ்வளவு பெருமை பாராட்டுறான் தெரியுமா? படிப்புல, அறிவுல, ஞானத்துல, திறமையில, பலத்துல, பணத்துல, வேலையில எல்லாம் பெருமை. சில பேர் தாழ்மையே வராம இருந்து சொன்ன ஆண்டோடைய வார்த்தை அப்படிதான் வரும். நான் கட்டின பாபிலோன் அல்லவா, என் மகிமை என் பிரசாபத்துக்காக. என்னைக்குமே ஊழியமானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பத்திலானாலும் சரி, உங்க பேர் வரணும்னு ஒரு நாள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை. யார் பேர் வரணும்? கர்த்தருடைய பேரை மகிமைப்படணும். கையில உயர்த்தி சத்தமா இல்ல சொல்லுங்க. இது என்னால் உண்டானதல்ல. யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. அவரே இதை செய்தார், நான் அல்ல. இங்க வந்து அறிக்கை பண்றதோட சரி, வீட்டுல போனா நான் வந்துடக்கூடாது. என் திறமை, என் படிப்பு, என் பணம், என் வேலை, என்னுடைய முயற்சி, என் பிரயாசம் நான் பாதுகாக்கிறது ஒரு நாள் சொல்லக்கூடாது. இந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே உனக்கு எதிராக கடவுளுடைய வார்த்தை அங்க வருவாங்க. ஏன்னா அந்த பெருமைக்கு மட்டும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பராக்கிரமசாலிகளாக பெருமை பாராட்டினவர்களாம் இந்த பாதாளத்திலே கிடக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பெருமை உள்ளவர்களை விழ பண்ணி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சிலருக்கு அழகில பெருமை, திறமையில பெருமை, இதை நான் செய்தது, என்னால நான் முடியும், வேற யாரால முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு அவங்க பதவியை கர்த்தர் காலி பண்ணிடுவார். அல்லேலூயா. ஏன்னா பெருமை யாருக்குரியது மட்டும் சொந்தமானது? அவருக்குரியது. அவரே பெருமைக்குரியவர், அவரே புகழ்ச்சிக்குரியவர். இந்த பெருமை புகழ்ச்சியை வேற ஒருவனுக்கும் நான் கொடுக்கவே மாட்டேன். தேவன் கொடுக்காத ஒன்னே ஒண்ணு என்னதான் சொல்லுங்க? அந்த மட்டும்தான் அவர் கொடுக்கல. ஏன்னா அதை கொடுக்கிறது ஒண்ணு அவருக்கு பிரச்சனை இல்லை. கொடுத்தா என்ன ஆகும்னா அவருக்கு சமமா எண்ணப்படுவான். அதுக்கு தான் அவர் வச்சிருக்காரு, தவிர கொடுக்க கூடாதுங்கிறது அல்ல. அவரே ஒருவனை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாம் சொன்னார் அல்லவா, நான் உன் பேர் என்ன செய்வேன்? அது அவர் படுத்துறது. அவர் பெருமைப்படுத்தும் போது அவரே பெருமைக்கு காரணம் என்று சொல்லணுமே தவிர நான் அல்ல. என் திறமை, என் படிப்பு, என் முயற்சி, என்னுடைய செயல், என்னுடைய பிரயாசம், நான் இழந்தது, நான் பண்ண தியாகம், இப்படிலாம் நம்ம எதை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எல்லாமே என் ஆண்டவராகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்று சொல்லி கையில உயர்ந்தலை செலுத்துவோம். நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல பைக் ஓட்டுறீங்க அப்படின்னு வைங்களேன். நான் அதுமே சூப்பரா பைக் ஓட்டுவேன். சொல்லிக்கிட்டே உள்ள வண்டி இடிச்சிருவோம். அது வரைக்கும் ஒழுங்கா தான் பைக்கு போயிருக்கும். ஒரு எண்ணம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரதர் சூப்பரா வண்டி ஓட்டுறீங்களே. அதான் நான் சின்ன வயசுல இருந்தே ஓடிக்கிட்டு அடுத்த நாள் டமான்னு விட்டு எல்லாம் உடஞ்சி என்ன இப்படி ஆயிடுச்சு. அது இவ்வளவு நாள் ஓட்டினது நான் அல்ல, யாரு? கிருபை. அதை நான் இங்க செஞ்சுட்டேன். நான் தான் ஓட்டேன் நினைச்சிட்டேன். கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, நீ ஓட்டினா இப்படிதான் போய் இடிப்ப. இவ்வளவு நாள் இடிக்காம இருக்கிறது நீ அல்ல, நானே செய்யறதுங்கிறது நீ அறியணுங்கிறதுக்காகத்தான் 2000-3000 செலவு பண்ணி ஒரு ட்ரெயின். கைகால் உடைஞ்சி, மன உளைச்சல், கஷ்டம், வேலைக்கு லீவு, எவ்வளவு பிரச்சனை பாரு. எதுல நம்ம தான் அப்படி வந்த உடனே கர்த்தர் இறங்கி நினை, நீ இல்லை அப்படிங்கிற, நீ இல்லை நான் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் சில அடையாளங்களை தேவன் செய்திருந்த. அப்ப முதல்ல ஆண்டவரே நான் அல்ல, உனக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது பொய்யா உண்மையா? ஏன்னா உனக்கு தெரிய வச்சது அவர் தான். அதான் அது அர்த்தம். இது பொய் கிடையாது, உண்மைதான். எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, தெரியாது. சமைக்கும் போது தெரியாத ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நானும் செய்யுங்கன்னு சொன்னா தண்ணியா வச்சாலும் மனமா இருக்கும். அது நான் நிறைய காம்படிஷன்லாம் பார்த்துருக்கேன், அதை படிச்சுக்கேன், அந்த புக்கு படிச்சுக்கிறேன், பண்ணிக்க இப்போ சமைக்கிறேன் பாருங்க எப்படி வரும்னு பார்த்துட்டு இருந்தா வரும் வாசனை அடிபிடிச்ச வாசனை வருது. சொல்லிட்டே இருப்பாங்க, நான் வச்சா சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும், பாருங்க ஆகுமாங்க. அப்புறம் பார்த்தா விவரமே என்ன செய்யும் தெரியும்.
அதனால எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்துல கூட நீ சொல்லணும், நான் அல்ல, தேவ கிருபையே எனக்கு அப்படி செய்திருக்கிறது. கையில செலுத்தும். யாரல்ல? எல்லா மையமே நம்ம யாருக்கு செலுத்திடணும்? வெளியே போறீங்க, வண்டி எடுக்கும்போது ஜோம் பண்றீங்க, ஆண்டவரே கடைக்கு போறப்பா, ஆபீஸ் போறப்பா, வீட்டுக்கு போறப்பா, வேலைக்கு போறப்பா, என்னோட கூட வந்து நீங்க தான் அந்த வண்டி என்ன செய்யணும், ஓட்டணும்னு சொல்லி போயிட்டு வந்த உடனே நீங்க தான் ஓட்டினீங்க. நான் ஓட்டியிருந்தா உமக்கே தெரியும் எங்க விட்டுருப்பேன்னு. நீங்க ஒன்று விடாம வந்திருக்கிறதுனால யார் ஓட்டிருக்கீங்க? நீங்க தான் ஓட்டிங்கன்னு சொல்லி எனக்குன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு விபத்தும் உனக்கு என்ன செய்யாது. எப்போ தெரியும் நம்ம நினைக்கிறோமோ அப்போ ஆண்டவர் நீ தெரியாதுங்கிறத சொல்லி கொடுக்கும்படியாக சில அனுபவத்துல நடத்துற. ஆகவே நம்ம வாழ்க்கையில சில அனுபவங்களை தாழ்த்துகிறதில் கற்றுக்கொள்கிறோம். தாழ்வு உள்ளவராக இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்த்துகிறவர். சிலுவை பரியந்த மரண பரியந்த தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். இயேசுவிடத்துல வந்து கேட்ட பொழுதெல்லாம் அவர் தாழ்மையாய் பதில் சொன்னார். அவர் விசாரிக்கும் போது தாழ்மையாய் பதில் சொன்னார். என்னை எவன் கேட்கிறது? யாரு நீ? மனுஷன் இப்படி கேள்வி கேட்கலாமா? உனக்காக தான் சிலுவையில மரிக்க வந்திருக்கிற, கொண்டு போய் வேணா சிலுவையில் அற, அப்படிலாம் அவர் பேசல இல்லையா? சிலரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? விசாரிக்கும் போது பிலாத்து என்னையா விசாரிக்கிற? நான் சிலுவையில் அறையப்படும் தேவன் சொல்லியிருக்கிறார், கண்ட கேள்விகளை கேட்காத, கொண்டு போய் சிலுவையில் என்ன பண்ணு, அதுக்குதான் வந்து சீக்கிரம் அது வேலை முடிங்கப்பா, செத்து போய் காலையில் 3 நாள் உயிரோட வரணும் அப்படி நினைச்சு அப்படி அவங்க பேசல. தாழ்மை நீ தேவனுடைய குமாரனா நீ சொல்லுகிறபடி நான் நம்புறேன். ஒரு உபதேசத்தை பத்தி சொல்லு. நான் சொல்றதை விட நான் உபதேசம் பண்ணினவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. நான் மறைச்சு எதுவும் சொல்லலையே. பதில் அவனுடைய பதில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில இடத்துல வாயை திறவாமல் எப்படி இருந்தாரா? ஏன்னா இதெல்லாம் நடக்கணும், நம்ம பேசியும் ஒன்றும் இல்லை, பேசாம வாங்க வேண்டியது என்ன செய்திடணும், மனிதனுக்காக நம்ம வாங்கணும் சொல்லி வாய் திறவாது இருந்த ஆட்டை போல அப்படியே லேசா ஊதுனா போதும். நியாயம் விசாரிக்கணும், எங்க போய் விடுவான்னு என்ன செய்யாது, அது மூச்சுனா அடக்கிதான் வச்சிருப்பாரு. கண்ணத்தில் அடிச்சா கூட வாங்கி அந்த சுவாமி நமக்கு எப்படி அதை நமக்குள்ள வாழ்றதுனால தான் இதெல்லாம் வரும். அவர் ஓங்கி அரைந்து கண்ணத்தில் அடிச்சு எல்லாத்திலே அவர் தாழ்வுள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவராய் கல்வி மேலே ஏறி வருகிறார், நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர். 3வது 4வது கழுதையா? யாரை கழுதுகிறீங்க? 4வது அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா சாந்த உள்ளவராய். வெரி குட். மத்தேயு 21:4 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவராய் வருகிறார்? அவர் சாந்த உள்ளவராய் வருகிறார். சாந்த உள்ளவராய், கோபம் இல்லாதவராய் வருகிறார். பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 அதிகாரத்துல முந்தி ஒரு பரிசீலித்து இருக்கிறேன். 12 பேர் கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வரும்படி கர்த்தர் அனுப்புனார். போயிட்டு வந்தவங்க நல்ல செய்தி கொண்டாங்களா, துர்ச்செய்தி சொன்னாங்களா? எத்தனை பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க? 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தி. எத்தனை பேர் நல்ல செய்தி சொன்னாங்க? 2 பேர். எத்தனை பேர் விசுவாசித்தாங்க அவங்க சொன்ன நல்ல செய்திய? எத்தனை பேர் விசுவாசித்தாங்க தெரியுமா? 2 பேர். எத்தனை பேர் சந்தேகப்பட்டாங்க? மொத்த இஸ்ரவேலர் சந்தேகப்பட்டாங்க. மொத்த இஸ்ரவேலர் அவிசுவாசப்பட்டார்கள். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை கானான்ல கொண்டு போய் சேர்த்தாரா? வனாந்தரத்திலே காலி பண்ணாரா? வனாந்தரத்திலே காலி பண்ண. சந்தேகப்பட்டதற்கு, அவிசுவாசப்பட்டதற்கு கர்த்தர் அவர்கள் அங்கேயே அடித்தார். அங்கேயே அவர் செத்து போனார்கள். அதுக்காகவே 40 ஆண்டுகளாக மாற்றினார். ஒவ்வொருத்தரும் செத்து வனாந்தரம் முழுவதும் லட்சக்கணக்கான யூதருடைய கல்லறைய பூமியாக மாறியது. ஏன் அவங்க செத்தார்கள்? அவருடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் செத்து போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசருக்கு தரிசனமாகும் போது முதல் விஷயம் தோமா இல்லை, 2வது விஷயம் தான் தோமா இருந்தான். அப்போ முதல் விசேஷம் தரிசனமான என்ன சொன்னா தெரியுமா? தோமா, நம்ம ஊருக்கு வந்த தோமா என்ன சொன்னா? அவரை நான் கண்டு
தடவி பார்த்து காயத்துல என் கையை விரலை விட்டு தொட்டு பார்த்து அப்படிதான் அவர் என்ன செய்வேன் நம்புவேன், இல்லாவிட்டால் அவரை நம்ப மாட்டேங்க. பழைய தேவனா இருந்தா தோமா அடுத்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அங்கேயே கல்லறை பண்ணியிருப்பாரு. செய்யலையே, அந்த உடனே கூப்பிட்டு தோமா அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, நாங்க வா, என் விரலை என் காயத்துல வைங்க. பாருங்க, 40 வருஷத்துல அவ்வளவு பேரை கொண்டது அதே தேவன் இப்ப என்னவா வந்திருக்கிறார், சாந்தம் உள்ளவரா. எந்த நாளில் கையை போட்டு பாரு, தழும்பு இருக்கான்னு பாரு. அவனும் வந்து பிடிச்சி எடுத்து கையை காட்டி சொன்ன, இனி என்ன செய்யாத. நம்மளா இருந்தா தேவன் பழைய முன்ன மாதிரி பழைய ஏற்பாடு இருந்த மாதிரி இருந்தா முதல்ல வந்தவுடனே தோமா கூப்பிட்டு டிஸ்மிஸ். 12 பேர்ல யூதாஸ் போனா 2வது யாரை டிஸ்மிஸ் பண்றேன், ஒன்ன பண்றேன். பழைய ஏற்பாட்டில் அவர் செய்த ஆக்ஷன் எடுத்தபடி புதிய ஏற்பாட்டில் செய்திருந்தா 12 பேருமே பெயில் ஆகியிருப்போம், 12 பேருமே சென்று போயிருப்போம். ஏன்னா எல்லாம் அந்த கேட்டகரி தான். ஆனா இப்ப சொல்லுங்க, நான் யாரா வந்திருக்கிறேன், சாந்தம். கடிந்து கொண்டார். அவர் அவிசுவாசத்துக்கு என்ன செய்து கொண்டார் எதை சொல்லுகிறது, கடிந்து கொண்டார், சத்தம் போட்டார். ஆனா வேற எதுவும் சொல்லு. ஒருத்தன் வந்தான், அவன் மகனுக்கு சுகம் இல்லை, கை கால் வலிப்பு வியாதி, தண்ணீரும் தடுது தீயிலையும் சீசனை கொண்டு போனா சீசனை சுகமாக்க முடியல. இயேசுவிடத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே என் மகனை குணமாக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லல, உமக்கு ஏதாவது செய்ய கூடுமானா என் மகன் என்ன செய்யும். உன்னை இயேசு சரியான பதில், உனக்கு விசுவாசிய கூடுமானால் நான் சுகமாக்குறேன். 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாரு. பழைய தேவனா இருந்தா அப்போது அவர் ஓமையாக அறிவிப்பார், என்னது எனக்கு செய்ய கூடுமானா உன் பையன் இதோட காலி போ அப்படின்னு. யாருன்னு கேட்டது என்ன செய்ய மாட்டான். ஆமா, இப்ப சொல்லிப்பார், விழுந்த இடத்தை விட்டு எழுப்பவே அப்படி சொல்லல. உன் மகனை என்கிட்ட கொண்டு வா, அவனை குணமாக்கி அவனை சுகமாக்கி. உன் ராஜா எப்படி வருகிறார், சாந்தம். இதெல்லாம் பார்த்து அவங்க அடையாளமா செய்யறாங்க. இதெல்லாம் இந்த சாந்தம் ஒரு அடையாளம், நீதி ஒரு அடையாளம், ரட்சிப்பு ஒரு அடையாளம், தாழ்மை ஒரு அடையாளம். சீஷர்கள் எல்லாம் உட்கார வச்சு கால்களை இவர் என்ன செய்யறாரு, கழுவுது. சிலர் நம்ம கால்களை ஒழுங்கா நாம கழுவ மாட்டோம். ஆனா இயேசு அவங்க சீஷர் கால்கள் என்ன செய்தார். அவங்க யூதருடைய கலாச்சாரத்துல ஒண்ணு என்னன்னா, வெளியே போயிட்டு வந்தா கண்டிப்பா இதை கழுவாங்க. கை காலு முகம் கழுவிட்டு தான் அவ்வளவு சுத்தமாங்க. யாரு சாப்பிடுறதுக்கு முன்னால கை கழுவாம என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இயேசு கூட சேர்ந்து தான் கை கழுவாம சாப்பிட்டாங்க. பரிசேயர்கள் தான் கண்டுபிடிச்சோம், அவங்க சீசல் என்ன செய்வதில்லை. அதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். ஆனா கை கழுவி சாப்பிடுறதுதான் நல்லது. இந்த விஷயத்துல சீசரை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு சுத்தமா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு வியாதி என்ன செய்யாது, வராது. என்ன நம்ம போற இடத்துல போறோம், கம்பி பிடிக்கிறோம், இரும்பு பிடிக்கிற ஹோட்டல போறோம், பஸ்ல ஏற எல்லாம் பிடிக்கிற இடங்கள்ல பூரா அழுக்கும் குப்பையுமா தான் இருக்கும். அதெல்லாம் பிடிச்சு வாரி கை நிறைய கொண்டு வந்து சாப்பிடும்போது உள்ள போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு சுத்தமான கையில சாப்பிடணும். கையில போய் தலை செலுத்தணும். இப்படி சுத்தம் பண்ணும்போது சாப்பிடும் போதுமே நல்லதா சாப்பிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடுவாங்க. இயேசு பந்தி இருக்கும்போது சீசர்கள் அதை செய்யும் போது இவரே அதை செய்து, அவர் பேதருக்கு ஒரு மாதிரி கூச்சமாகி போச்சு. என்னடா இவ்வளவு பெரிய கடவுள் அற்புதம் செய்தாரு, என் காலை கழுவுறேன்னு வந்து நிக்கிறாரு. ஆண்டவர் என் கால்களை என்ன செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொன்னா, உன் காலை கழுவுறேன்னா என் இடத்துல உனக்கு என்ன இல்லை, அவ்வளவுதான். லாபம் எதிர்பார்க்கிற பேதர் வாச்சது, என் கை கால்களை மட்டுமல்ல என்னை என்ன செய்யும், என்னை குளிப்பாரு ஆண்டவரேன்டான். ஏன்னா மொத்த பங்கு காலை கழுவுறதுக்கே இவ்வளவு பங்கு கிடைக்குன்னா மொத்த உடம்பை கழுவுனா நம்ம எனக்கு எவ்வளவு அள்ளி தருவார் அப்படின்னு. அவர்கள் அந்த அளவு அவர் இறங்கி உடனே பேதரு பத்தியா, இதுக்கு தான் காலை கழுவ கூடாது. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறாருன்னா நீ எதை கழுவ சொல்ற, என்னையே கழுவ சொல்றாங்க. பேதரு எல்லா காலம் நீ கழுவு அப்படியே சொன்னாரு. இல்ல நம்ம இந்த குட்டி குசுமெல்லாம் பண்ணிடுவோம். அவர் சொல்லல, அவர் மறுபடியும் அடுத்தவன் காலை கழுவி. ஏன்னா அவர் என்னவாய் வருகிறார், சாந்தம் உள்ளவராயும் தாழ்மை உள்ளவராயும் வந்து தன் அடையாளத்தை காண்பிக்கிறார். நான் தேவனுடைய குமாரனாகிய மெசாயாங்கிறத அவங்களுக்கு சொல்லுகிறதற்காக இந்த அடையாளத்தெல்லாம் சொல்லி எப்படியாயினும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று
சாந்த குணம் உள்ளவராய் அவர் இறங்கி வந்தார். பாருங்க, அந்த இந்த சம்பவத்துல 1-2 சொல்லி நான் முடிக்க போறேன். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 12ஆம் அதிகாரத்துல மறுநாளிலே, அதாவது நீங்க மத்தேயு வாசித்தது என்னன்னா, இயேசு கழுதை கொண்டு வர சொல்லி சீஷர்கள் இயேசு அதில் ஏந்தி எருசலேமுக்கு கொண்டு போற செய்தி இருக்கிறது. யோவான்ல என்ன செய்தி இருக்குன்னா, கவனிங்க, ரெண்டுக்கும் ஒரே சம்பவம் போல இருக்கும். ஆனா கழுதையில இயேசுவை கூட்டிட்டு போறது, கழுதை கட்டில இருந்து அவிழ்த்து கொண்டு வரதான் மார்க்கு மத்தேயுல இருக்குது. யோவான்ல சற்று வித்தியாசமா இருக்கு. யோவான்ல என்ன இருக்குன்னா, பட்டணத்துல என்ன நடக்கு, இங்க இயேசு வரும்போது அங்க என்ன நடக்குங்கிறத யோவான் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்கு? மறுநாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, அதாவது எருசலேமில் தேவாலயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு செய்தி வருகிறது. யார் வருகிறார்? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்போ இது எந்த கூட்டம்னா, இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிற கூட்டம். எதிராய் வர கூட்டம் அல்ல. எது கொண்டு வருகிறது? ஒண்ணு, கழுதையில சீஷர்கள் அவரை ஏற்றி அவரை எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். அங்க பவனி ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கிறது. எருசலேமில் இருக்கிற ஜனங்களோ அவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் இயேசுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். அப்போ ஒரு கூட்டம் இயேசுவோடு எருசலேமுக்கு வருகிறது, ஒரு கூட்டம் இயேசுவை வரவேற்பதற்காக எருசலேமில் இருந்து இயேசுக்கு எதிர்கொண்டு வருகிற ஒரு கூட்டமாக இருக்கு. 2 விதமான கூட்டத்தை பற்றி வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் நீங்க வாசிங்கன்னா இயேசுவோடு வருகிறதை பற்றி, கழுதை அளவில் அவிழ்த்து கொண்டு வந்தது, அந்த வஸ்திரங்களை விரித்து போட்டது, அவரை அழைத்து கொண்டு போன கூட்டத்தை பற்றி வாசிக்கிறோம். யோவானிலே இன்னொரு கூட்டத்தை வாசிக்கிறோம். அது எருசலேமிலிருந்து எதிர்கொண்டு போன ஒரு கூட்டத்தை. எதிர்கொண்டு போகிறது எதற்கு அடையாளம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு முதலாம் வருகையில வந்த பிறகு இனி மறுபடியும் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாக கையில வைத்தலை செலுத்துவோமா? 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போவதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது இயேசுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. எருசலேமில் இருந்து வருகிற கூட்டம் என்றால் எருசலேமாகிய சபையிலிருந்து வருகிற ஜனங்கள், எருசலேமாகிய சீயோன் மக்கள், சீயோனில் இருந்து வருகிற ஜனங்கள் சபையின் மக்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு வருகிறார். இன்றைக்கு நீங்கள் நான் உலகம் என்று சொல்லுகிறோம், நம்முடைய இயேசு வருகிறார் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கையில உயர்த்தி செல்வோமா? இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? தீர்க்கதரிசனத்தில் வாசித்து பார்க்கிறேன் சொன்னால், சகரியா 9:9 அந்த செய்தி வருகிறது. வாசிங்க. சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே என்று வர. சீயோன் என்று சொன்னால் சபை. சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதைத்தான் யோவான் 12 நம்ம வாசிக்கிறோம். சபையின் மக்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு செய்தியை தான் வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே, நீ களிகூறு, உன்னுடைய ராஜாவாக இயேசு வருகிறார். இனி வரப்போகிறவர், இதுவரைக்கும் அவர் ரட்சகராய் வந்தவர், இனிமேல் அவர் ராஜாவாய் வருகிறார். கையில உயர்த்தி செலுத்துவோமா? ராஜாவாகிய தேவன் இனி வரப்போகிறார் என்பதற்கு அடையாளம் எதிர்கொண்டு போகிறது போல நீங்கள் நானும் ஒரு நாள் நம்முடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகிறோம். வருகை நாள் நெருங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 9வது வசனத்தை வாசிங்கள். 21:9 முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். முன்னடப்பாரும். அப்போ கழுதை இயேசு பவனி போகும்போது கோவேறு கழுதைக்கு முன்னாலே ஒரு கூட்டம் போகுது, இன்னொரு கூட்டம் எங்க வருது?
பின்னால வருகிறது. முன்னாலே ஒரு கூட்டம், பின்னாலே ஒரு கூட்டம், நடுவுல இயேசு கிறிஸ்து. முன் நடப்பவர்கள், முன் நடந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்புக்கு முன்னே வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே நடக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வந்தவர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்தவர்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அகில உலகத்திலையும் வரலாற்றையும் சரித்திரத்தையும் இந்த காலத்தையும் இரண்டாக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்றுதானே ஒரு பிரிவினையை இயேசுவாலே உண்டாக்கப்பட்டது. கையில உயர்த்தலை செலுத்துவோமா? இன்னைக்கு கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவனும், உன் பிறந்த நாள் என்னன்னு சொன்னா, உன் வயசு என்னன்னு சொன்னா, அவன் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொன்னா, எதை வச்சுதான் சொல்லி ஆகணும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து 1960ஆம் ஆண்டு நான் பிறந்தேன் என்று தான் சொல்லுவானே தவிர, கடவுள் இல்லைங்க அதனால என் பிறந்த வயசெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. இயேசுவையே ஒருத்தருக்கு பிடிக்காது என்று சொன்னாலும், நீ எப்ப பிறந்த? இயேசு பிறந்து 1980 வருஷம் கழித்து நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று நான் அவன் அறிக்கையிடும்படியாக முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், இயேசுக்கு முன்னால வாழ்ந்தவர்களும் அவர்கள் தேவனே ஓசன்னா என்று பாடி ஓய்ந்து போனார்கள், பின் நடப்பார்கள். அந்த கூட்டத்தோடு நீங்களும் நானும் இன்னும் சொல்லி ஓச